குத்தூசி மருத்துவம் என்பது நாகரிக உலகத்தில் வந்து அக்குபங்க்சர் வந்து இது வந்து பழங்காலத்துலேருந்தே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடியில் வந்துட்டு சக்தி ஓட்ட பாதைன்னு ஒன்று இருக்குது. குத்தூசி மருத்துவம் என்பது அக்குபங்க்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கு அப்படின்னா ஊசி, பங்க்சர் அப்படின்னா குத்துதல். இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு. ஆக்சுவலி லத்தீன் மொழியிலேருந்து இது வந்து அக்குபங்க்சர்ன்ற வார்த்தை வந்திருக்கு. இது வந்து பழங்காலத்துலேருந்தே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட 2500 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த சிகிச்சை வந்து வந்திருக்கு. நிறைய மாஸ்டர்கிட்ட நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் மாஸ்டர் சொல்லியிருக்காரு, எப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து தோன்றினானோ அப்போவே அக்குபங்க்சர் மருத்துவம் தோன்றிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்துட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், காலில் வந்து ஒரு கல் பட்டு அடிபட்டுடுது. அடிபட்டவுடனே ஐயோன்னு கத்திட்டு அந்த இடத்த வந்து தேய்ச்சி விடுறான் பார்த்தீங்களா. தேய்க்கும் போது நமக்கு வந்துட்டு அந்த வலி கொஞ்சம் இதமாக இருக்கும், வலி குறைச்சலாக வரும். அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தோன்றிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாகரிக உலகத்தில் வந்து அக்குபங்க்சர் வந்து பல நாடுகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம பாடியில் வந்து எவ்ரி ஆர்கன் ஹேஸ் எனர்ஜி. அதாவது நம்ம பாடியில் வந்துட்டு சக்தி ஓட்ட பாதைன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து லிவர் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது இல்லைங்களா. அந்த லிவருக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளோட உடம்பில் ஸ்கின்னுக்கு அடுத்த லேயரில் ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டிசீஸ் கிடையாது. எப்போ அந்த சர்க்கிள் வந்து ஸ்டக் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு டிசீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அக்குபங்க்சரில் படிப்போம், அந்த சர்க்கிள் வந்துட்டு எங்கேருந்து எங்கே முடியுது, லிவரோட எனர்ஜி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்றது தான் நம்ம படிப்போம். ஸோ லிவர் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம்னு ஒருத்தர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சக்தி ஓட்ட பாதை எங்கே போகுதுன்னு தெரியும்போது நம்ம வந்து ஒரு ஊசியை வச்சு நம்ம வந்துட்டு ப்ரிக் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அந்த நீடில் வழியாக வந்துட்டு எனர்ஜி வந்து உள்ளே போகுது. நீடில் வந்து லைக் ஆண்டனா மாதிரி தான். அந்த நீடில் வந்து காஸ்மிக் எனர்ஜி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எடுத்து உள்ளே கொடுக்கும். அப்போது அந்த ஸ்டக்காக இருக்கிற எனர்ஜியை வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணும் பொழுது நமக்கு வந்துட்டு டிசீஸ் சரியாகுது. அப்படின்றது தான் வந்துட்டு அக்குபங்க்சர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதோட அர்த்தம். இப்போ இந்த அக்குபங்க்சர் வந்து எப்படி வேலை செய்யுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து என்னெல்லாம் இதில் வந்து சரி பண்ண முடியும். எல்லாருமே வந்து பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்குபங்க்சர் அப்படின்னாலே ஒரு பெயின் ரிலீஃப். பெயின் அப்படின்னா வலி நிவாரணி. வலி அப்படின்னா நீ அக்குபங்க்சர் போ, அங்கே சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா A to Z அப்படின்னா நம்ம தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நம்ம உடம்பில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அக்குபங்க்சர் சிகிச்சை செய்கிறது சிறப்பு. இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா டிசீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீரோ ரிலேட்டட், இப்போ நரம்பு சம்பந்தமான வியாதிகள் இருக்கா, அதுக்குமே நம்ம அக்குபங்க்சர் பண்ணலாம். அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டடாக, அதே மாதிரி கேஸ்ட்ரோ வயிறு ரிலேட்டடாக, எல்லாமே ஆர்த்தோ, ஐ, இயர், எல்லாமே எந்த பிரச்சனை அப்படின்னாலுமே வந்துட்டு அக்குபங்க்சரில் தீர்வு இருக்குது. இதில் என்னென்னா, நம்ம முறையாக அக்குபங்க்சர் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டான ஒரு மெத்தடில் வந்துட்டு அக்குபங்க்சர் சிகிச்சை பண்ணும்போது எல்லா டிசீஸுமே வந்து சரி செய்ய முடியும். இதை பற்றி உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரலாம், ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம், நாங்கள் ட்ரீட்மெண்ட்டும் தரோம்.